சுகாய்மரலிஸ் ஒரு நாளைக்கு 550 கிலோ சாப்பாடு செஞ்சு 7000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுவும் காலையில் மத்தியானம் கிடையாதுங்க, நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 4 மணிக்குள்ள அந்த சாப்பாடை வந்து டோர் டெலிவரி எல்லாம் தேடி போய் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க தேடி போய் கொடுத்துட்ருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜீவசாந்தி ட்ரஸ்ட்டுங்க. இதில் யார் யார் உழைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஜாதி மத வேறுபாடு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லா இனத்தின் மதத்தினரும் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா முஸ்லீம் எல்லாருமே ரம்ஜான் மாசத்துல வந்து 30 நாள் நோன்பு வைப்பாங்க. காலை 4 மணிக்கு சாப்பிடுவாங்க, திருப்பி வந்து சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. இது கோயம்புத்தூர்ல நிறைய ஊர்ல இருந்து வந்து தங்கி படிக்கிற குழந்தைகளாகட்டும் இல்லை வேலை செய்யறவங்களாகட்டும் ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு 4 மணிக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஆளுகளை தேடி கண்டுபிடிச்சு யாருக்கெல்லாம் நீட் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே தேடி போய் அவங்க வீடாகட்டும் ஹாஸ்டல் ஆகட்டும் தேடி போய் கொடுத்து லேடிஸ் சப்ளை பண்றாங்க, ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்பிளிட் ஆகி 4 மணிக்குள்ள எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து முடிச்சிடறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு செலவு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஆகுது. ஸோ நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ஆப்ஷன் எதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடும். நீங்கள் ஒரு ஆளுக்கு பண்ணாலுமே அது பெரிய ஹெல்ப் தான். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிங்கன்னா இது பெரிய ஃபியூஸுங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு மட்டுமே 5,500,000 6 லட்ச ரூபா செலவுது. இவங்களோட மாத எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு அந்த 30 நாளில் மட்டுமே 1.5 கோடி ரூபாய் செலவாகுது. இவங்க சர்வீஸ் பெரிய சர்வீஸ். இவங்க பற்றின ஒரு பெரிய வீடியோ ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் நாளைக்கே நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.